ரீசெண்டா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் தியேட்டர்ல பார்த்தேன். படம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இது கேளுங்க. இது கேட்கும் போது உங்களுக்கே டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்கற ஆசை ரொம்ப அதிகமாகும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம பண்ணுங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தோட மையக்கருத்து என்னன்னா அன்புதான். அன்பே சிவம் சொல்லுவாங்கல்ல, அன்புதான் உலகத்தையே வெல்லும். ஒரு ஃபேமிலி இல்லீகலா இந்தியாவில் வாழ்வாங்க. ஆனா அந்த ஃபேமிலியை அங்க இருக்கிற ஏரியால இருக்கிற யாருமே போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்க மாட்டாங்க. இதுதான் படத்தோடைய ஒரு வரி கதை. அது காரணம் அந்த ஒரு குடும்பம் இல்லீகலா இந்தியாவில் தங்க ஒரு குடும்பம் அந்த ஏரியா மக்கள் மேல காட்டுற அன்புனால அந்த ஏரியா மக்கள் யாருமே போலீஸ் கிட்ட இவங்கதான் இல்லீகலா இந்தியாவில ஸ்டே பண்ணிருக்காங்கன்னு காட்ட மாட்டாங்க. கடைசியில அன்புதான் ஜெயிச்சது. நம்ம சசிகுமார் சிம்ரன் இந்த கப்புள்ஸ்ல இலங்கையில ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ரீசெண்டா இலங்கையில ஒரு பொருளாதார பிரச்சனை போகும்ல, அதாவது விலைவாசி ரொம்ப உயர்ந்து சாப்பாடுலாம் எல்லாரும் அதிகமாயிட்டு, பெட்ரோல் டீசல் எல்லாமே அதிகமாயிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. அப்ப ஒரு ஃபேமிலி இல்லீகலா இந்தியா வராங்க. இந்தியாவுக்குள்ள அவங்க ஸ்டே பண்றது பயங்கர ஸ்ட்ரகிளா இருக்கு. அதனால ஒரு ஃபேக்கா ப்ரூப்ஸ், ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி இருக்குல்ல, அந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் ஃபேக்கா ரெடி பண்ணி ஒரு இந்தியன் சிட்டிசன் மாதிரி இந்தியாவில் வாழ்றாங்க. அவங்க இந்தியாவுக்குள்ள வரும்போது ஒரு விபத்து ஆயிடுது. அந்த விபத்துக்கு அவங்க தான் காரணம் நினைச்சிட்டு அவங்கள தேடி போலீஸ் சென்னைக்கு வருவாங்க. சென்னையில தான் அவங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க. இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும் நல்லா சகஜமா பழகுவாங்க, நிறைய அன்பை வெளிப்படுத்துவாங்க. அந்த சசிகுமார் சிம்ரன் ஃபேமிலி, அந்த ஃபேமிலியை அங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சு போயிடும். இருந்தாலும் அவங்க மேல சந்தேக கண்ணோட போலீஸ் அவங்கள மாப்பு முடிப்பாங்க. அந்த ஏரியாவுக்கு வருவாங்க. இல்ல அந்த ஏரியால இருக்கிற யாருமே அந்த ஃபேமிலியை காட்டி கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் சசிகுமார் சிம்ரன் ஃபேமிலி அந்த மக்கள் கிட்ட காட்டின அன்புனால அவங்க யாருக்குமே சசிகுமார் ஃபேமிலியை காட்டி கொடுக்கணும் துளி அளவும் ஆசை இல்லை. அது காரணம் அன்புதான். முழுக்க இலங்கை தமிழ்ல தான் அந்த படம் போல பேசுவாங்க. சசிகுமார் சிம்ரன் ஃபேமிலி இலங்கையிலிருந்து இந்தியா வந்திருந்தாலும், ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் ஒரு தமிழ் குடும்பமாய் மாறி அன்பை வெளிப்படுத்தி இந்த படத்தை தூக்கி நிறுத்திருப்பாரு நம்ம சசிகுமார். படத்தோட வெற்றிக்கு யாரு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட இயக்குனர். இந்த படத்தோட இயக்குனருக்கு வெறும் 24 வயசு தான், 24 25. ஆனா கதை கொண்டு போன விதம் கடைசியில அன்புதான் ஜெயிக்கும் சூப்பர் சொல்லியிருப்பாரு. அதுதான் டூரிஸ்ட் ஃபேமிலி. கடைசியில ஒருத்தர் சொல்லுவார், ஒரு போலீஸ்கார நம்ம சசிகுமாரை பார்த்து, உங்களை யாருங்க அகதின்னு சொன்னது? அந்த வார்த்தை ரொம்ப அட்டாக் பண்ணும். நீங்க இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு வந்திருந்தாலும் நீங்க அன்பால் வச்சுட்டீங்க, நீங்க அகதி இல்லை, நீங்க எங்கள் மக்கள் தான் சொல்லி போலீஸ் சொல்லுவாரு. உண்மையிலேயே அதை பார்க்க ரொம்ப சென்டிமெண்டா இருக்கும். நீங்க டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்காம தான் மறக்காம பாருங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். நன்றி, வணக்கம்.